பிரியா இந்த வீக் ஒரு நாள் லீவ் போடலாம். அவளுக்கு அதுக்கு 2 நாள் முன்னாடி லீவ் போடணும்னு தோணுச்சு. திரும்பவும் மழை நான் டக்குன்னு லீவ் போட்டுருலாம் நாங்கள் சொல்லுவோம். லீவ் போட்டா இன்னைக்கு மம்மி நான் சமைக்கிறேன்னா ஓகே. டீ நல்லா சுட சுட மசாலா டீ. அப்புறம் அவங்க உப்பி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரிஞ்சி யாரோ செய்கிறீங்கன்னு சொன்னீங்களாமே, இன்னும் செய்யவே இல்லைன்னு சொன்னதுக்கு சரி இன்றைக்கி பண்ணுறேன் மம்மி நான் சொன்னேன். ஓகே பண்ணுடான்னு. அப்புறம் மீன் மேக்கர் பட்டாணிலாம் போட்டு பிரிஞ்சி பண்ணால். அப்புறம் பிரிஞ்சின்னு சொல்ல முடியாது, புலாவ் மாதிரி நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் மட்டன் வேறு லெவலில் நல்லாவே சமைச்சிருந்தா. ஆக்சுவலாக பிரிஞ்சில் என்னன்னா கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. பட் மட்டன் வேறு லெவலில் சமைச்சிருந்தா, ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சிருந்தா. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சுட சுட கொடுத்து தயிர் பச்சடி ரைத்தாவில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் தயிர் உரையலை. அது பிரியா மேலே மிஸ்டேக் இல்லை, நான் தான் உரைய வச்சேன். அன்றைக்கி என்னவோ தெரியல, சீக்கிரமாக உரையலை, என்னுடைய மிஸ்டேக் அது. ஸோ முட்டை வேக வச்சு நல்லா அருமையாக இருந்தது. ஆக்சுவலாக பிரியா சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய சமையலை விட பிரியா சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நல்லா அவள் சமைக்கிறது ஒரு பக்கம்னா அதை பரிமாறுற விதம் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரெசன்டேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். என்னோடய குழந்தை பண்ணுறது அழகாக சமைத்தா. அப்பப்போ லீவு நான் இது 7th இவள் பண்ணுவாள். அழகாக சின்ன சின்ன பொருள்லாம் இருக்குதுன்னா அதில் வச்சு அழகாக சமைப்பாள் சிக்கனமாக. பட் எனக்கு அது வராது. அவள் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப அழகாக சமைப்பாள். எனக்கு நல்லா தாராளமாக இருந்தால் தான் சமைக்க முடியும். பட் பிரியா கொஞ்சம் ஏதாவது இருந்தால் அதை வச்சு அழகாக சமைச்சு லட்டு மாதிரி கொடுப்பான் என் பொண்ணு. இதில் ஒரு காமெடி என்னென்னா, பெப்பர் போட்டு வச்சுருந்தா அதை மறந்துட்டா கொடுக்குற மம்மி, மறந்துட்டேன் மம்மி